Good morning students. Take a minute for 4th standard maths. Maths lesson 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம lesson 1 பார்த்தோம். lesson 1ல என்ன பார்த்தோம்? geometry பத்தி பார்த்தோம். geometryல இது symmetrical objects பத்தி பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்றது, எந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் டிவைட் ஆச்சுன்னா அது சிமெட்ரிக் அப்படின்றத பார்த்தோம். இப்போ செகண்ட் லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? லெசன் 2 என்னது? நம்பர்ஸ். நம்பர்ஸ் எல்லாரும் தெரியும்தானே? நம்பர்ஸ் என்னது? 1ல இருந்து இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கிறத நம்ம நம்பர்ஸ் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி கிளாसेस சின்ன சின்ன கிளாஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அடிஷன் படிச்சிருக்கோம், சப்ட்ராக்ஷன் படிச்சிருக்கோம், சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா more than 2 digit, அதாவது 2 digit மே இருக்க மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நார்மலா மல்டிப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா 2 digit பாத்தீங்கன்னா 20 இருக்கு. இது வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு இது போட்டு 2 * 0 2 2 2s are 4 40 இந்த மாதிரி தான் நம்ம என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட ஒரு சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அந்த மெத்தட் எதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா லாட்டிஸ் அல்காரிதம் அப்படின்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பரை 2 டிஜிட்டால மல்டிப்ளை பண்றது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 48 into 36. ஓகேவா? இதை எதை வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம்னா லாட்டிஸ் மெத்தட். ஓகேவா? LATTICE லாட்டிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? இதை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். 48 அப்படிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர் and 36 அப்படிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். இப்போ ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கு? 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? இல்ல ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாட்டிஸ் அல்காரிதம்ல ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் வந்து என்ன பண்ண போறோம்? டிரா பண்ண போறோம். டயகிராம் எப்படி இருக்குன்னா இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. மொத்தம் 4 நம்பர் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? இது லாட்டிஸ் அல்காரிதமோட பேசிக் ஒரு டயகிராம். ஓகேவா? மொத்தம் 1 2 மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 and 4. இது வந்து ஸ்டெப் 1. இது என்னது? ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன பண்ணிடும்? இந்த பாக்ஸ் வரைஞ்சிடும். அடுத்து இந்த பாக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் என்ன பண்ணுவோம்? ரெண்டு கார்னர்ஸ் என்ன பண்ணுவோம்? செப்பரேட் பண்ணுவோம். எப்படி செப்பரேட் பண்றாங்க பாருங்க. இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் இது ஒரு லைன், தென் இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் அப்படியே பிரிச்சிட்டு வரணும். 2 and 3 என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொரு பாக்ஸையுமே ரெண்டு ரெண்டு செக்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்? டிவைட் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த மாதிரி லைன் போட்டுதான். புரியுதா? இங்க ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன். அதாவது இந்த 4 பாக்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம்? 4 பாக்ஸையும் ரெண்டு ரெண்டு செக்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்? டிவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன பண்றோம்? அந்த லாட்டிஸோட அந்த ஃபிகரை டிரா பண்ணி அது வந்து என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டு ரெண்டு செக்மெண்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க? 48 into 36 கொடுத்துருக்காங்களா? 48 into 36 இத நம்ம கொடுத்துருக்க சம். இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி இதில் அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது இருக்கு 48. இதுல ரெண்டு பாக்ஸ் இருக்கா? ஒரு பாக்ஸ்க்கு மேல 4, இன்னொரு பாக்ஸ்க்கு மேல 8. புரியுதா? இந்த 48 எப்படி போட்டுருக்கோம்? இந்த பாக்ஸ்க்கு மேல 4, இந்த பாக்ஸ்க்கு மேல 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 36. அது எப்படின்னா 3 இங்க 6 இங்க. ஓகேவா? மொத்தம் 4 பாக்ஸ்ல 4 நம்பர் வந்துச்சா? அதாவது பாக்ஸ்க்கு மேல இதுவரை நம்ம என்ன பண்ணல? பாக்ஸ்க்கு உள்ள எதுவுமே டச் பண்ணல. பாக்ஸ்க்கு மேல 48 இங்க 36 இங்க இந்த மாதிரி எழுதிருக்கோம். அதாவது 7 அப்படிங்கற மாதிரி. இப்போ பாருங்க இந்த 7 மாதிரி தான வருது. இந்த இதுல 4836 இந்த நம்பர் என்ன பண்ணிருக்கோம்? தனித்தனியா எழுதிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம ஸ்டெப் 2ல என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப் 2. அடுத்து ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நம்பரை வச்சு ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த 4ன்ற நம்பரை வச்சு 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். தென் 8 வச்சு 3ஐயும் 6ஐயும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் 4 இருக்கு. 4 வச்சு எதை டிவைட் பண்ண போறோம்? இந்த 8 வந்து மல்டிப்ளை பண்ணவே கூடாது. ஓகேவா? இந்த 4 வச்சு இந்த 3 தான் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? 4 into 3 4 3 are 12. என்னது 12. கடைசில 12 ங்கிறது இந்த சிங்கிள் டிஜிட்டா
டிஜிட்டா டபுள் டிஜிட் நம்பர் அதாவது 1 2 மொத்தம் எத்தனை இருக்கு ரெண்டு டிஜிட் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா 1 மேல போடணும் இந்த 2 அதே பாக்ஸ்ல ரெண்டாவது செக்மெண்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுல 2 என்ன கிடைச்சிருக்கு 12 கிடைச்சிருக்கு 4 into 3 என்பது 12 அந்த 12 ல வந்து 1 மேல இருக்க பாக்ஸ்லயும் 2 வந்து கீழ இருக்க பாக்ஸ்லயும் போடுறோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படினா 4 into 6 4 into 6 எப்படி பண்றது புரியுதா 4 into 6 4 6 are 24 4 6 என்பது 24 24 சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா டபுள் டிஜிட் அப்ப 2 4 ரெண்டு டிஜிட் இருக்கு இந்த 2 எங்க போடணும் ரெண்டாவது பாக்ஸ்ல இருக்க மேல செக்மெண்ட்ல 2 கீழ இருக்க செக்மெண்ட்ல 4 24 இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த 4 வச்சு 3 6 என்ன பண்ணிட்டோம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த 8 வச்சு இந்த 3 6 என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் இங்க பாருங்க 8 into 3 8 3s are 24 24 வந்து சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா டபுள் டிஜிட் ஓகேயா அப்போ இத என்ன பண்ணனும் 2 into 4 4 எங்க போடணும் கீழ போடணும் ஓகேவா ரெண்டு பக்கம் பிரிச்சிருக்கேன் மேல 2 கீழ 4 இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்கேன் அடுத்து பாருங்க இங்க இருக்கு 8 இங்க இருக்கு 6 8 into 6 8 6 are 48 8 6 என்னது 48 48 என்னது டபுள் டிஜிட் ஓகே அப்ப 4 வந்து மேல 8 வந்து கீழ இது வரைக்கும் சொல்லிதான் இந்த 4 வச்சு 360 மல்டிப்ளை பண்ணனும் தென் 8 வச்சு 360 மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா அப்ப 4 into 3 12 1 மேல 2 கீழ தென் 4 into 6 24 2 மேல 4 கீழ அடுத்து பாருங்க 8 3s are 24 24 2 மேல 4 கீழ தென் 8 6 are 48 4 மேல 8 கீழ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு தென் இத என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம் என்ன மாதிரி ஆட் பண்ணுவோம்னா இப்படி நம்ம ஆட் பண்ணாம இந்த சைடுல நம்ம ஆட் பண்ண போறோம் ஓகேவா இது ஆட் பண்ணனும் இது ஆட் பண்ணனும் இது ஆட் பண்ணனும் அப்புறம் இது ஆட் பண்ணனும் இப்படி எந்த மாதிரி ஆட் பண்ணனும்னு இப்போ இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் இல்ல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த நம்பர்ஸ் தான் இல்ல ஓகேவா இத மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம் இங்க 8 மட்டும் தான் இருக்கு நம்பர்ஸ் இருக்காங்க வேற செக்மெண்டே இல்ல என்ன பண்ணனும் 8 வந்துச்சா அடுத்து பாருங்க இங்க மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 இதுக்கா இந்த லைனை நீங்க கரெக்ட்டா புரிஞ்சாதான் எந்த நம்பர் எதுக்கு நேரா வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 3 நம்பர்ஸ் இருக்கு இதுக்கு தெரியுதா உங்களுக்கு 4 4 4 கால் பண்ணுங்க 4 4 8 8 4 என்னது 12 இப்போ நம்ம அடிஷன்லயே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கா 12 கிடைச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 19 11 இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா இப்போ 19 11 இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண சொல்லிருக்காங்கனா ஆட் பண்ணனா 9 plus 1 10 கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் 10 அப்படியே போடுவோமா போட மாட்டோம் என்ன பண்ணுவோம் 0 மட்டும் இங்க போட்டுட்டு 1 மேல போடுவோமா அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறீங்க நமக்கு 12 கிடைச்சிருக்கு அப்ப 12 என்ன பண்ணுவோம் இப்போ கிடைச்சது 12 அந்த 12 ல 2 என்ன பண்ணனும் இங்க போடணும் ஓகேவா பேலன்ஸ்க்கு ஒண்ணே என்ன பண்ணனும் இங்க கொண்டு வரணும் ஓகேவா பேலன்ஸ்க்கு ஒண்ணே கொண்டு வரணும் அதுக்கு அடுத்த காலத்துக்கு பாத்தீங்களா இங்க கொண்டு வரணும் அப்ப இங்க என்ன இருக்கும் 2 plus 2 plus 2 plus 1 2 plus 2 4 4 plus 2 6 6 plus 1 7 வந்துச்சா அடுத்த பக்கம் வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா 1 மட்டும் தான் இருக்கு 1 இது வரையும் கண்டுபிடிச்சோம் ஓகேயா இப்போ நான் ஆன்சர் எப்படி பண்றது அப்படினா 48 into 36 is equal to ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படினா இப்படி L ஷேப்ல லாட்டிஸ்ல என்ன வருது L தான வருது லாட்டிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது L அந்த ஷேப்ல தான் ஆன்சர்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட் L ல முதல்ல இருக்கு 1 7 2 8 48 into 36 is equal to 1728 இப்போ ஆன்சர் வந்து சிம்பிள் மெத்தட்ல கொண்டு வந்துட்டோமா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பாக்ஸ் போடுறோம் அத செக்மெண்ட்ஸ் என்ன பண்றோம் அத டிவைட் பண்றோம் அடுத்து அந்த நம்பர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்றோம் அந்த நம்பர்ஸ் எப்படி மெத்தட் என்ன பண்றோம் கிராஸ் மெத்தட் என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற நம்பர்ஸ் 2 டிஜிட்டா இருந்தா ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு செக்மெண்ட்ல போட்டுட்டு இந்த ரேஞ்ச்ல நம்ம ஆட் பண்றோம் இங்க ஒரே ஒரு டிஜிட் இருக்கு சோ 8 இங்க மூணு நம்பர் இருக்கு 4 + 4 = 12 சோ 2 இங்க போறோம் பேலன்ஸ் 1 இங்க மேல வச்சிரணும் மேல வச்சதுக்கு அப்புறம் பாருங்க 2 + 2 4 4 + 2 6 6 + 1 7 இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு 1 சோ நம்ம ஆன்சர் எப்படி எழுத போறோம் 1728 இந்த எல்ங்கற ஷேப்ல நம்ம எழுத போறோம் சோ ஆன்சர் வந்து 48 × 36 = 1728 இதுதான்
கொடுத்துருக்க லேட்டரல் அல்காரிதம். ஓகேயா? நமக்கு வொர்க் எக்ஸசைஸ் பாருங்க. வொர்க் எடுத்துறேன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா டிக் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 groups of 7 are அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப 7 groups of 7 அப்படி என்ன அப்படினா 7 இந்த 7 ஏ 7 தடவை எழுதுறது. 7 + 7 + 7 + 7 + 7 + 7 + 7 இதுதான் இது 7 group of 7. அதாவது ஒரே 7 7 தடவை ஆட் பண்றது. ஓகேவா? அதான் group of 7 சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி அடிஷனையே திரும்ப பண்றதை விட ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ற வே தான் மல்டிப்ளிகேஷன். அதாவது 7 × 7 ன்னு போட்டுறோம். ஓகேவா? இப்படி 7 7 ஆட் பண்றதுக்கு 7 × 7 போட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் 49 வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்னது? 49. அடுத்து பாத்தீங்கன்னா any number multiplied by 0. எந்த நம்பரை 0 ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க 1 × 0 எவ்வளோ? 0. 24 × 0 னா என்னதான் அது? 0 தான். ஓகே. பட் நம்ம எந்த நம்பரோட 0 வை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னது? 0. அப்ப நம்பர் 2 அதோட ஆன்சர் என்னது? 0. தேர்ட் ஒன் பாருங்க. The answer after multiplication is called. அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆப்ஷன் ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ப்ராடக்ட். ஓகேவா? ரெண்டு நம்பரை அதாவது இப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர். ஓகேவா? இப்ப நம்ம 48 36 மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைச்ச அந்த ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ப்ராடக்ட். ஓகேவா? நம்பர் 3 ஓட ஆன்சர் என்னது? ப்ராடக்ட். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 4th one 4 weeks has dash கொடுத்தாங்க. அதோட ஆன்சர் வந்து 30 days. இப்போ வந்து ஒரு மந்த் எடுத்துட்டோம்னா மந்த்ல எத்தனை வீக்ஸ் இருக்கும்னா 4 வீக்ஸ் இருக்கும். ஒரு மந்த்ல எத்தனை டேஸ் இருக்கும்? 30 டேஸ் இருக்கும். அப்ப அதோட ஆன்சர் என்னது? 30 days. அடுத்து 5th one பாருங்க. the product of 1 and any number is. அதாவது 1 ஓட எந்த நம்பரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ பாருங்க 1 × 2 = அதாவது 1 ஓட 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். 1 × 5 1 ஓட 5 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். நம்ம 1 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர் தான் ஆன்சரா கிடைக்கும். அப்ப 5th ஓட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி நம்பர் இட்செல்ஃப். 5th ஓட ஆன்சர் என்னது? நம்பர் இட்செல்ஃப். ஆப்ஷன் சி. அடுத்து பேஜ் நம்பர் 12. அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா fill the blanks கொடுத்திருக்காங்க. fill the blanks பாருங்க. dash is the shortest form of repetition addition. அதாவது திரும்ப அடிஷன் பண்றதோட ஷார்ட்டஸ்ட் நம்ம எந்த ஃபார்ம் யூஸ் பண்றோம்? மல்டிப்ளிகேஷன். அது ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்னது? பேஜ் நம்பர் 12ல ஃபர்ஸ்டோட ஆன்சர் மல்டிப்ளிகேஷன். M U L T I P L I C A T I O N மல்டிப்ளிகேஷன். அடுத்து நம்பர் 2 பாருங்க. the product of 0 by any number. எந்த ஒரு நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? 0. எந்த நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. the product of 1 by any number. any number is dash கொடுத்திருக்காங்க. number itself. number itself. N U M B E R number I T it S E L F number itself. ஏனா நம்பர் 1 கூட எந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். பாத்தீங்களா? 1 × 2 2 1 × 5 5 அந்த நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க 100 × 96 அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது 100 × 96 இத மல்டிப்ளை பண்ணுங்க. 100 × 96 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 9600. ஆன்சர் என்னது? 9600 9600. அடுத்து பாருங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 141 இன்டு பாக்ஸ் கொடுத்துட்டு 141 கொடுத்திருக்காங்க. நம்ம 141 எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா அதே 141 கிடைக்கும்? 141 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 141 கிடைக்கும்? 141 ஓட 1 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 141. ஏனா எந்த நம்பரை 1 ஓட மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோமோ அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? சோ the answer 1. அடுத்து
10 into 80 கொடுத்துருக்காங்க. சாரி 10 into 8. என்ன ஆன்சர் வரும்? 8 x என்னது? 80. அடுத்தது 50 into பாக்ஸ் கொடுத்துருக்காங்க equal to 0. எந்த ஒரு நம்பரையுமே இந்த நம்பரால மென்ஷன் பண்ணா 0 தான் கிடைக்கும். எந்த நம்பர் அது? 0. எந்த ஒரு நம்பரையுமே 0 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதோட ஆன்சர் என்னது? 0. அடுத்து 8th one பாருங்க. 8th one ஆன்சர் 10. 8th one ஆன்சர் என்னது? 10. ஏனா 10 into 2 தான் 20. அடுத்து 9th one பாருங்க. 4 into 5 into 0. அதோட ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இது பாருங்க ரொம்ப சிம்பிள். 4 into 5 into 0 என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. என்ன வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. 4 into 5 எவ்வளோ? 4 5s are 20. இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து 0 இருக்கு. 0 ஓட மல்டிப்ளை பண்றோம். 20 into 0 0. அப்ப அதோட ஆன்சர் என்னது? 0. அடுத்து double of 12. double of 12 என்னது? 12 plus 12. 12 24. ஆன்சர் என்னது? 10th ஓட ஆன்சர் 24. அடுத்து 9 weeks has dash days கொடுத்திருக்காங்க. 9 வாரங்கள் சேர்த்தது மொத்தம் 90 நாட்கள். அப்ப ஆன்சர் என்னது? 90 சாரி 70. 70. 9 weeks has 70 days. 70. அடுத்து பாருங்க 1 dozen of bananas is dash bananas. அதாவது ஒரு டசன்னா எத்தனை அப்படினா 1 dozen is equal to 12. அதாவது 1 dozen is equal to 12. அதாவது ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கினா எத்தனை வாழைப்பழம் இருக்கும்? மொத்தம் 12 bananas அது இருக்கும். அப்ப 12 ஓட ஆன்சர் என்னது? 12. 13 பாருங்க. 8 groups of 4. 8 groups of 4. இப்ப 8 groups of 4 னா எப்படி வரும்? 8 தடவை 4 எழுதணும். 8 groups of 4. 1 2 3 4 5 6 7 and 8. 4 5 6 7 8 தடவை தான் 8 groups of 4. சாரி எல்லாமே பிளஸ் வரும். இவங்க எல்லாத்தையும் பிளஸ் வரும். இவ்வளவு பெருசு அடிஷன் பண்ணாம என்ன பண்றோம்? சிம்பிளா 8 groups of 4. 8 into 4 24. ஆன்சர் என்னது? 24. சாரி 32. 8 4s are 32. அடுத்து பாருங்க 4 into 5 plus 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. क्वेश्चन नंबर 13. 4 into 5 plus 5. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 4 into 5 equal to 4 5s are 20. அடுத்து plus 5. ஆன்சர் என்னது? 25. நம்பர் 14 ஓட ஆன்சர் 25. அடுத்து the product of 5 and 6 is the product of அதாவது 5 into 6 நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 6 are 30. அப்ப 15 ஓட ஆன்சர் என்னது? 30. அடுத்து true or false கொடுத்திருக்காங்க பாருங்க. Multiplication is the shortest form of repeated subtraction. தப்பு. மல்டிப்ளிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? ரிப்பீட்டடா நம்ம பண்ற அடிஷனை கம்மி பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? false. ஃபர்ஸ்ட் ஒன் true or false? ஃபர்ஸ்ட் ஒன் false. செகண்ட் பாருங்க. the answer of multiplication is called sum. கிடையாது. நம்ம எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றோமோ அதுதான் sum. அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? ஆன்சர் அது வந்து ப்ராடக்ட். சோ தேர்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன் என்னது? false. Second one false. Third one பாருங்க. the product of any number is number itself. false. எந்த ஒரு நம்பரையுமே அந்த நம்பரால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் கிடைக்காது. ஓகேவா? 1 ஆல மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்ப third one என்னது? false. fourth one பாருங்க. the product of 0 and any number is 0. fourth one என்னது? true. அது நம்ம எந்த நம்பரை வந்து 0 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? 0. அடுத்து ஃபிஃப்த் பாருங்க. the product of two numbers does not change if we interchange in the order of numbers. அதாவது
ஒரு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம எந்த ஆர்டர்ல நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஆன்சர் வந்து மாறாதுன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா மாறும். 48 into 36 63 into 84 போட்டா என்ன ஆகும்? அதோட ஆன்சர் வேற ஆன்சர் தான் கிடைக்கும். இதே ஆன்சர் கிடைக்குமா? இப்போ 48 into 36 அப்படியே தலைகீழா போடுறேன். 84 into 63. இப்போ இதுக்கு கிடைச்ச ஆன்சர் இதுக்கு கிடைச்ச ஆன்சர் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. வேற வேற ஆன்சரா தான் இருக்கும். அப்ப என்னது? ஃபால்ஸ். என்னது? ஃபால்ஸ். அடுத்து பாருங்க. The multiply the following by lattice algorithm. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த lattice algorithm தான் எப்படி நாங்க எக்ஸர்சைஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சம் நான் பண்றேன். அதை வச்சு மத்த சம்லாம் நீங்க தான் பண்ணணும். ஓகேயா? மொத்தம் அதாவது 6 சம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 58 into 36 58 into 36 கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லாட்டிஸ் அல்காரிதம்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த டயகிராம் போடுவோம். எத்தனை நம்பர்ஸ் எத்தனை பாக்ஸஸ் அத குறிக்கணும்? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4. அப்ப எத்தனை செக்மெண்டா பிரிக்கணும்? 4 செக்மெண்ட். புரியுமா? அடுத்து என்ன பண்ணனும்? இத ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ரெண்டு ரெண்டு செக்மெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? இங்க இருந்து இப்படி. புரியுதா உங்களுக்கு? அடுத்து இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன். அடுத்து இந்த செக்மெண்ட். புரியுமா? பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ் எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 5 எங்க வரும்? இங்க 8 எங்க வரும்? இங்க 3 எங்க வரும்? இங்க 6 இங்க. எழுதுமா? இந்த 36 நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர் அந்த 5 வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். தென் 8 வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணுவோம்? தனித்தனியா மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க 5 into 3 5 into 3 equal to 15. என்ன பண்ணணும்? 1 மேல பண்ணணும், 5 கீழ போடணும். புரிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 5 into 6 5 into 6 எவ்வளோ? 30. அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க 5 into 6 எவ்வளோ? 30. அப்ப 3 இங்க 0 இங்க. 5 into 3 ஓட ஆன்சர் இங்க எழுதணும். 5 into 6 ஓட ஆன்சரை இங்க எழுதணும். ஓகேவா? அடுத்து 8 இருக்கு. 8 பக்கமா 8 into 3 8 3s are 24. அப்ப 2 மேல 4 கீழ வந்துச்சா? அடுத்து 8 into 6 8 into 6 is equal to 40. 8 6 are 48. அப்ப 4 இங்க 8 இங்க போட்டோமா? இதுவரையும் புரிஞ்சுது. அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த நம்பர்ஸ்ல என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இங்க 8 மட்டும் தான். இப்போ இந்த நம்பர்ஸ்ல அது கணக்கே கிடையாது. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆன்சர் மட்டும் தான் எடுத்து போறோம். இப்போ என்ன வருங்க? வெறும் 8 மட்டும் தான் இருக்கு. சோ 8 இங்க இருக்கு. இங்க இருக்கு 0 plus 4 plus 4 இருக்கு. 0 plus 4 4 4 plus 4 என்னது? 4 4 plus 4 8. ஆன்சர் என்னது? 8. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 8. நான் 0 க்கு வேல்யூ கிடையாது. 4 plus 4 என்னது? 8. அந்த ஆன்சர் 8 இங்க போட்டோம். அடுத்து பாருங்க, இந்த செக்மென்ட்ல பாருங்க 3 5 2. அதாவது 3 plus 5 plus 2. 3 plus 5 எவ்வளோ? 8. 3 4 5 6 7 8. 8 plus 2 எவ்வளோ? 10. 10 னா அந்த 10 நம்ம இங்கே போட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? பின்னாடி இருக்க டிஜிட் தான் இங்கே போடுவோம். முதல்ல இருக்க டிஜிட் எங்க போடுவோம்? இங்கே போடுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி போடுவோம். இப்போ இங்க என்ன இருக்கு? அங்க இருக்க 1 இருக்கு. நம்ம இங்க இருந்து கொடுத்த அந்த 1 இருக்கு. அப்ப 1 plus 1 is equal to 2. அப்ப இங்க என்ன வரும்? 2. ஆன்சர் எப்படி எடுத்துக்கணும்? 58 into 36 is equal to இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2, அதுக்கு அடுத்து 0, அப்புறம் என்ன இருக்கு? 8, அப்புறம் என்ன இருக்கு? 8. மொத்தம் 58 into 36 is equal to 2088. இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி தான் மற்ற 5 சம்ஸ் இருக்கு. இந்த 5 சம்மையும் நீங்க தான் ஹோம்வொர்க்கா பண்ணி அனுப்ப போறீங்க. ஓகேவா? தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.